கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்மளை ஞானி என்று எண்ணக்கூடாது. ஆமேன். நம்மளே நம்ம முடிவெடுத்துக்கூடாது. இது கரெக்டாக தான் இருக்கும், இது இப்படி தான், இது சரியாக தான் இருக்கும். சுய புத்தின் மேலே நம்ம சாரக்கூடாது. ஆமேன். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நட. கர்த்தருக்கு பயந்து நம்ம ஒன்றும் செய்யணுமா? ஆமேன். தீமையை விட்டு விலகணுமா? என்ன காரியம் கர்த்தருக்கு பிரியலாதது நீங்கள் செய்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. தீமையான காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை செய்கிறீங்களா? அதை விட்டுருங்க, அதை விட்டு விலகுங்க. அது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம். கர்த்தருக்கு பயந்து இருங்க. உங்கள் சொந்த புத்தியை சாராதீங்க. ஏசப்பா சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவரோட விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அவர் பெஸ்ட்டாக மட்டும்தான் உங்களுக்கு தருவார். ஆமேன். சுய புத்தியை சாராதீங்க, தீமையை விட்டு விலகுங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் நினைத்து கூட பார்க்காத காரியங்களை உங்களுக்காக அவர் செய்து உயர்த்துவார். ஆமேன்.